ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இட்லி தோசை இப்போ இருக்க பீரியடில் இட்லி தோசைலாம் ரொம்ப சாப்பிடக்கூடாது, அது ஹெல்த்தி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நம்ம இட்லி தோசையே சாப்பிட்டு பழகிட்டு இன்னும் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இதுதான் பெஸ்ட். நம்ம இந்த வேர்ல்டுலே பழகிட்டோம். இப்படி இருந்துட்டு இப்போ நீங்கள் இட்லி தோசை சாப்பிட்டிங்கன்னா சுகர் ஏறும், அது உடம்புக்கு நல்லதில்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் என்ன பண்ணுறேன்றதை தான் நான் சின்னதாக ஒன்றும் பண்ணல. அரிசி இந்த இட்லி தோசை இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு செட் ஆகாது. ஏன்னா அவங்க நல்லா விரும்பி இட்லி தோசை நல்லா சாப்பிடுவாங்க. இன்னொன்றும் டெய்லி என்ன தான் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் நம்ம சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இட்லி தோசை பண்ணுற இதில் சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்கேன். என்னென்னா இது எல்லாம் ரேஷன் அரிசி தான், ரேஷன் புழுங்கரிசி, ரேஷன் பச்சரிசி எல்லாத்தையுமே ஆக்சுவலாக மிக்ஸ் பண்ணிப்பேன். வீட்டில் எப்போவுமே புழுங்கரிசி, பச்சரிசி இதெல்லாம் ஏன்னா நான் ஸ்கூலுக்கு போகும்போது காலையில் எழுந்து ஊற வைக்கும் போது நான் எனக்கு தேவையான மில்லட்டெல்லாம் எடுத்து ஊற வைக்கணுன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ 10 கிளாஸ் எப்போவுமே என்ன பண்ணுறது, மந்த்லி ஒன்ஸ் ஆர் 3 வீக்ஸ் கொஞ்சம் என்ன பண்ணுவேன்னா 10 அழாக்கு அரிசி பச்சரிசி 10 அழாக்கு புழுங்கரிசி ஊற வச்சுப்பேன். ரெண்டும் மிக்ஸ் பண்ணிப்பேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மில்லட் ஐட்டம்ஸ்லாம் கலந்து வச்சுக்கிறதுனால எனக்கு என்னென்னா நான் எப்போ வேணுமோ அப்போ அழகாக எனக்கு நான் வேணுமோ, நான் இன்ஸ்டண்ட்டாக மிக்சியில் அரைக்கணுமோ இல்லை எனக்கு டைம் ஆகும்னா அழகாக எடுத்து நான் இது போட்டுப்பேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி இது எதுக்கு உங்களுக்கு நான் கன்வே பண்ணுறேன்னா, இந்த மாதிரி நீங்கள் அரிசியெல்லாம் கலந்து வச்சுக்கும் போது டைம் சேவ் ஆகும். ப்ளஸ் இந்த மாதிரி கீரை மேலன்னு கலந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பாருங்கள், இது என்னென்னா வெள்ளைச்சோளம்னு சொல்லுவாங்க, இதையும் கலந்துக்கோங்க. இதுவும் நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் இதெல்லாம் நீங்கள் கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல இது இருக்கும். அதனால் கலந்து வச்சுக்கோங்க. இது துவரம் பருப்பு நான் போடுவேன், டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். அதனால் நான் துவரம் பருப்பு போட்டு கலந்து வச்சுக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி கலந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பச்சை பயிறு, இதெல்லாம் ஒன் கைண்ட் ஆஃப் மில்லட் ஐட்டம் மாதிரி. ஃபுட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக பசங்களும் பழகிடுவாங்க. டேஸ்ட்டை நீங்கள் நினைக்கிற மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா ராகியும் கொட்டி கிளறிக்கிறேன். எவ்வளோ ரேஷியோவில் எனக்கு ஓரளவுக்கு இந்த அரிசிக்கு எவ்வளோன்னு தெரியும். ஸோ அதனால் நான் கொட்டி கிளறிட்டேன். லாஸ்ட்டு கொள்ளும் கலந்துக்கோங்க. கொள்ளும் கலந்துக்கிட்டு இதை எல்லாமே நல்லா கீழே மேலே கலந்து விட்டுக்கிட்டு நீங்கள் எப்போல்லாம் அரிசி மாவு ஊற வைக்கணுமோ அப்போ ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த டேஸ்ட் என்னென்னா வெள்ளை உளுந்துக்கு பதில் கருப்பு உளுந்து வாங்கி அந்த ரேஷியோவுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தி. தேங்க்யூ.